தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில நம்ம மக்களுடைய நம்பிக்கை பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம மத்தியில டாக்டர் பேக், டைரக்டர் ஆஃப் பேக்ஸ் ஹாஸ்பிட்டல், அக்னி ருத்ரன், நீங்க ஜோதிடரா இருக்கீங்க, அண்ட் ஒரு எழுத்தாளர் DSR சுபாஷ் அவர். 3 பேருக்கு முதல்ல நன்றி, எங்க நிகழ்ச்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட, உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் கிட்ட பேசுவோம். எத்தனை பேர் இந்த ஜோசியம் சொல்லும் போது நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க நம்புறீங்க? ஆமா மேடம். எதுக்கு நம்புறீங்க? எதனாலன்னா, இப்ப சமீபத்துல என்னுடைய பெரிய பையனுக்கு இந்த லெப்ட் ஹேண்ட் இந்த கட்டை விரல்ல எக்ஸ்ட்ரா போன் வளருதுன்னு சொன்னாங்க. அது டாக்டர்கிட்ட 2-3 டாக்டர்கிட்ட நாங்க போய் செக் பண்ணும்போது அவங்க மாத்திரை மருந்து எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8000-10,000 வரலையும் செலவு பண்ணினோம். ஆனா எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அந்த பையனுக்கு கை மட்டும் வீங்கிட்டே இருந்தது. அதோட அவன் கட்டு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். ஒரு நாள் எதிர்ச்சியா என்னுடைய அஸ்ட்ராலஜர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அந்த நேரத்தில் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போதும் அவர் வீட்டுக்கு வரதும் கரெக்டா இருந்தது. அவன் கையில இருந்து பிளட் வந்துட்டே இருக்கும்போது என்ன தம்பி ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டாரு. கேட்டோன்னே இந்த மாதிரி நான் சொன்னேன், என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆனா எக்ஸ்ட்ரா போன் வளருதுன்றாங்க, அந்த நகத்தை கட் பண்ணணும், இல்லைன்னா அந்த விரலையே கட் பண்ணணும்ட்டாங்க, வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி ஒரு 10 நிமிஷம் இருங்க, இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்தாரு. வந்தோடனே திண்டிவனம் பக்கத்துல 300ன்னு ஒரு கோயில் இருக்கு, மரக்காணம் போற ரோட்ல 300ன்னு ஒரு கோயில் இருக்கு. அது அகத்திய முனிவரால அருளப்பட்ட ஒரு கோயில். 2500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் தான் தோன்றிய வந்தது. அகத்திய மாமுனிவர் அருள் பண்ணினது அப்படின்னாங்க. சரி, எனக்கு அது முன்னாடி ஆரம்பத்துல நம்பிக்கை இல்லை. ஏன்னா எல்லா டாக்டரும் கை விட்டதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தேன். சரி, என் ஒய்ஃப்னு சொன்னாங்க, போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, நான் நாடி ஜோசியத்துல அதை பார்த்தது, அதுல உங்க பையனுக்கு அங்க இருக்கு, அங்க போங்க, அங்க ஒரு குளம் இருக்கு, அகத்தியரோட குளம் இருக்கு, அந்த குளத்துல பாசி இருக்கும், இறங்கிடாதீங்க, அந்த இதுல இருந்து குழந்தைக்கு தலையில தண்ணி ஊத்துங்க, 3 வாட்டி தண்ணி ஊத்துங்க, அதுக்கப்புறம் கையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் போனோம். என்னைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் போது தான் போனோம், அப்பதான் அவனுக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவர் சொன்னதுல இருந்து 3வது நாள் என்னுடைய ஜென்ம நட்சத்திரம், என் பையனோட ஜென்ம நட்சத்திரம் வந்தது. சரின்னு போய் நாங்க படித்துறையில உட்காரச்சோம். அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி இருந்தது அந்த குளம். போயிட்டு பையனை உட்கார வச்சுட்டு ஆண்டவனை வேண்டிட்டு, சரின்னு தண்ணி எடுத்து ஜஸ்ட் ஒரே ஒரு தலையில விட்டேன். தலையில விட்டுட்டு 2வது வாட்டி தண்ணி மக்கு எடுக்கிறேன். என் பெரிய பையன் சொன்னான், டேடி இங்க பாருங்க கை அப்படின்னா. ஒரு மாத்திரை இல்ல, மருந்து இல்ல, ஒரு அறுவை சிகிச்சை இல்ல, ஒண்ணுமே இல்ல. டாக்டரால கை விடப்பட்ட என்னுடைய பெரிய பையனோட கை சாதாரண விரலாயிடுச்சு. இது எப்படி எனக்கு கிடைச்சது? ஒரு நாடி ஜோசியத்தினால. இதை நான் நம்புறேன். சொல்லுங்க. சோவியத் யூனியன்ல தோழர் லெனின் அவர் இறந்த பிறகு அவருடைய பாடியை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. எல்லாரும் தினமும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் மரியாதை செலுத்துறதுக்கு கியூல நின்று மரியாதை செலுத்துவாங்க. எல்லாரும் ஒரு வணக்கம், வீர வணக்கம் சொல்ற மாதிரி சல்யூட் அடிப்பாங்க. அந்த கியூல வந்துட்டு இருந்த ஒரு சிறுவன், அவன் ஏற்கனவே கை ஊனமானவன். அவன் லெனின் கிட்ட எல்லாரும் அந்த சல்யூட் அடிக்கிறத பார்க்கும்போது இவனுக்கு இயல்பாவே அவனும் கையை தூக்கி சல்யூட் அடிக்கிறான். அவனுக்கு கை நல்லா ஆயிடுது. ஒன்னு அவன் லெனின் கடவுள் சொல்லி கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் ஒரு மருத்துவ குழுவை போட்டு அந்த மாணவனை அந்த சிறுவனை பரிசோதித்த போது அவனுக்கு இயல்பா அது ஒரு எக்ஸசைஸாக அமைந்து விட்டது. எனவே அவன் கை நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா லெனின் கடவுள் கிடையாது, அது சயின்டிபிக்காவே அவனுடைய அந்த எக்ஸசைஸ்ல அவனுக்கு கை நல்லா ஆயிடுச்சு. அக்னிருத்ரன் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க இது பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கான்ட்ரடிக்டரியா இருக்கு. அதாவது இந்த ஆன்மீகம், இந்த ஜோதிடமே முதல்ல ஒரு நம்பிக்கை தான். இறைவன், ஜோதிடம், தகப்பன், இந்த 3 பேருமே நம்பிக்கையின் பேர்ல உள்ளவர்கள் தான். முதல்ல பேசின நண்பர் கூட சொல்லியிருந்தாரு, என்னை வீட்டுல இருந்து கூட எடுத்துட்டாங்க, நான் செத்து போயிடுவேன்னு. உடனே என்னை கொண்டு போய் இன்னொருத்தங்க வீட்டுல வச்சு, அதான் அவங்க ஆட்சி வீட்டுல வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அதுலயே ஜோதிடருடைய விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல இருந்தா இறந்துருப்பாரு, இங்க இருந்து ஆட்சி வீட்டுக்கு போனோன்னு அவர் இறக்கல. அவர் வீட்டுல இல்ல சொன்னது, ஜோதிடர் சொன்னது இதுதான் சொல்லியிருக்கிறதா இப்ப நம்ம பார்த்தோம். அப்ப வெளியில வந்துட்டார். வெளியில வந்த உடனே அவர் இன்னைக்கு இந்த மீடியால பேசுற அளவோட அவருடைய வளர்ச்சி இருந்திருக்குது. சுவாமிகள் சொல்றாரு எங்க ஆட்சி வீட்டுக்கு போனதால நான் உயிர் பிழைச்சேன்னு. சுவாமிகள் நான் பேசின ஒரே சரியா கவனிக்கலன்னு சொல்றேன் நான். அதாவது நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சுவாமிகள். ஆட்சி வீட்டுல இருந்தான்னா
தாத்தா வீட்டுல இருந்தான்னா பெரியப்பன் வீட்டுல இருந்தான்னா நீ பொணண்டான்ட்டாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஜோசியம் சொன்னதால நான் ஆட்சி வீட்டுல பொழைச்சேன்னு. அவர் சரியான ஜோசியரா இருந்தா, அந்த ஜோசியம் உண்மையா இருந்திருந்தா நான் என்னைக்கோ செத்திருப்பேன். ஜோசியர் 42 வருஷமா இருக்கும். இன்னைக்கு பாக்குறீங்கன்னா டாக்டர் எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்திருக்கு. MBBS டாக்டருக்கு லைசன்ஸ், அதுலயே போலி இருக்குது. அது வேற ஒரு நாளைக்கு பேசிக்கலாம். ஆனா இந்த ஜோசியருக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? இவங்க போலியா உண்மையான எப்படி கண்டுபிடிக்கிறது? அக்னிருத்ரன் சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதுக்கு? அவர் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கிடையாது. அப்ப இது கேக்குறீங்களா? இந்த ஒரு விஷயத்துக்கு சர்டிபிகேட் கேக்குறீங்களா? இல்ல, சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்றதா இருந்தா இது உங்களுக்கு அநியாயமா இல்லையா? இல்ல என்ன ஃபேக்டரி அப்படி சொல்லி நடக்குது. ஆனா நார்மலா வந்து we are sort outing the physicians and இந்த மாதிரி quacks அப்படி சொல்லி நம்ம பண்றோம். பட் இதுல வந்து இதான் இல்லீகலா இதான் அதிகமா நடக்குது இப்ப தமிழ்நாட்டுல, இந்தியால வந்து சர்டிபிகேட் கொடுக்கலன்னு அவர் இதே வெளிநாட்டுல மேடம், if you can't practice without any authentication of your degree. இப்போ சிங்கப்பூர் போனா, மலேசியா போனா நீங்க போங்க, அவங்க இங்க ஈவன் மீடியால பேசவும் முடியாது. இங்க எல்லாமே உட்காந்து மீடியால ஸ்லாட்க்கு காசு கொடுத்துட்டு எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு தேவை, டிவி மீடியாக்காக காசு தேவை, அவ்வளவுதான். இதுல ஒரு விஷயம் சொல்லுங்க சங்கர். சார் சொன்னாரு செல்ஃப் மெடிகேஷன் அப்படின்ற விஷயத்த நீங்க உங்களுக்கு ஊசி போட்டுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்ன விஷயத்துக்கு சொல்றேன். ட்ரக் அடிக்ட் கூட நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ட்ரக் அடிக்டா டாக்டரா நாங்க எப்படி முடிவு பண்றது? அதைத்தான் நான் கேக்குறோம். உங்ககிட்ட என்ன பாராமீட்டர் இருக்குன்னு கேக்குறோம். அளவுகோல், தமிழ்ல சொல்லணும்னா அளவுகோல். எந்த அளவுகோலை வச்சு நீங்க உங்களை நம்புறது? நான் 28 வயசுல செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. என் பெரியம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், என் பெரியம்மா என் குழந்தை புண்ணா இருந்தா கொன்னுடு இல்லன்னா நீ செத்துருவேன்னு சொல்லிச்சு. அப்ப எனக்கு என்ன வயசு? அப்ப 34 என் பொண்ணு பிறகுறா. இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் இங்க, என் பொண்ணும் உயிரோட தான் இருக்கு, நானும் உயிரோட தான் இருக்கேன். உங்க பேச்சை கேட்டிருந்தா என் பொண்ணை கொண்டு இருக்கணும் நானு. இன்னைக்கு சிசு கொலையெல்லாம் காரணமே அதுதான் சார். சொல்லுங்க. இது வந்து வாதத்திற்காகவும் விதந்தாவாதத்திற்காகவும் ஏதோ சிரிப்பா அது பேசக்கூடாது. இது சீரியஸ் சப்ஜெக்ட். நான் திரும்ப சொல்றேன், இது வந்து ஆன்மீக பூமி, தர்ம பூமின்னு. தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது தாங்கி நிற்கும்னு சொன்னான். ஜோசியன்ட்ட போனா நம்பிக்கை வரும். எதுக்கு லாட்டரி சீட்டு தான் போய் வாங்கி பையில வைக்கிறீங்க? நாளைக்கு விழுன்ற நம்பிக்கையை விட என்கிட்ட 10 லட்சம் இருக்குன்ற நம்பிக்கை தான் உங்களுக்கு மேல். நான் லாட்டரி டிக்கெட் வாங்குறேன் இல்ல சார், எதுக்காக வாங்கினாங்க? வாழ்ந்துட்டு இருக்கேன். எவ்வளவு வித்தது? என்ன சார் எவ்வளவு வித்தது? மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை சார். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியலையா? இல்ல அதுதான் இது வந்து இப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கு, ஜோதிடம் சொல்லும் போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதே அளவுக்கு ஜோதிடம்ல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்றதுக்கு எல்லா சுதந்திரம் இருக்கு. I will give a fine explanation. இங்க இருக்கிற யாராவது இத சொல்ல விருப்பப்பட்டால் அவங்களுக்கு தைரியம் இருந்தா செவ்வாய் தோஷம்னா என்னன்றத சொல்லட்டும். நான் அதை என்ன ப்ரூஃப்ன்றத நான் அதுக்கு உண்டான சொல்யூஷன்ல இருந்து நானே ஒரு மந்திர ஃபேமிலில இருந்து பிறந்தவன். உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் பத்தி நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதுல ஜோசியக்காரங்களே குழப்பத்தை நிறைய ஏற்படுத்துறாங்க. நான் ஜோசியக்காரன் தான். ஆனா எங்கிட்ட வர கிளையன்ஸ் கிட்ட நான் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, செவ்வாய் தோஷம்னு ஒன்னையும் கணவன் செத்துருவான், பொண்டாட்டி ஓடிடுவா, உங்களுக்கு 3 கல்யாணம் ஆகும், இந்த மாதிரிலாம் சில ஜோசியக்காரங்க சொன்னதா எங்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், அதெல்லாம் நம்பாதீங்க. 7ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்குன்னா அது எந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு பாருங்க. ஒரு செவ்வாய் 7ல இருக்கிறதுனால ஒன்னும் ஆகாது. அது அபாஷனா கூட இருக்கலாம், என்ன அல்லது நீங்க கடனை அடைப்பீங்க, அது கூட இருக்கலாம். எந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் செவ்வாய் 7ஆம் வீட்டுல இருக்கான்னு பாக்கணும். 7ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருக்குன்னா ஒண்ணுமே ஆப்போறது இல்ல. அவர் சொன்னாரு வந்து இந்த சின்ன வயசுலயே வந்து 5 மாசம் 5 நாள் குழந்தை வந்து இறந்துரும்னு. அந்த ஜோசியருக்கு ஜோசியம் தெரியாது. தமிழ்நாட்டுல ஒரு அபலமான ஒரு நிலைமை என்னன்னா, நம்பிக்கையோட 42 வருடங்கள் வந்து ஜோசியக்காரனை தான் நம்ம வந்து பிளேம் பண்ணணும். அதாவது என்னன்னா, என்ன ஆச்சு தமிழ்நாட்டுலன்னா, ஜோசியக்காரங்களே நிறைய பேர் ஜோசியம் கத்துக்கணும். அது வந்து ஒரு அவலமான ஒரு நிலைமை. முழுமையா கத்துக்கணும் மேடம். they have to learn astrology fully. நீங்க செவ்வாய் தோஷம்னா என்னன்னு கேட்டா அவர் சொந்த விளக்கத்தை சொல்றாரு ஒழிய செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அது என்னன்னா கேக்குறேன். நீங்க 7 வீட்டுல இருக்கட்டும், அது 50 வீட்டுல இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை எனக்கு. செவ்வாய் தோஷம்னா நான் உடைக்கிற இந்த பாயிண்ட் அது இல்லன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணட்டுமா? செவ்வாய் தோஷம்னா அந்த பெண்ணை கட்டிக்கிறவனுக்கு வந்து அந்த பெண் வந்து எப்பொழுதும் உடல் சூட்டோடையே இருப்பால் அவனுக்கு அவளை திருப்திப்படுத்துற மாதிரி உடல் சூட்டுடன் இருக்கிற ஒரு ஆணை தான் கட்டணும். என்ன ஒரு விஷயம், ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்தணுமா, கேவலப்படுத்துறீங்களா? இது இன்டைரக்டா செவ்வாய் தோஷம். அது ஏன் சார் ஓபனா சொல்லுங்களேன் சார். நீங்க சொல்லுங்க. அதாவது வந்து
நான் சரவணாசாமிகிட்ட கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயம். இந்த மாதிரி ஜோசியக்காரங்க சொல்றாங்க நமக்கு ஜாதகம் பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எத்தனை வருஷம் ஆயுசு, உங்களுடைய ஆயுசு சொல்லுங்க. என்னுடைய ஜாதக பிரகாரம் 68. இப்ப கத்தி எடுத்து குத்துனா ஓடுவீங்களா உட்காருவீங்களா? கத்தி எடுத்து குத்த வர நாங்க ஓடுறோம்னா அர்த்தம். ஏன் ஓடுறீங்க? கத்தி எடுத்து குத்துனா ஆயுசு இருக்கனால ஓடுறோம், ஆயுசு இல்லன்னா உட்கார்ந்துருக்கோம். நீ குத்துரு நான் சாகுறேன். நான் தான் சொல்றேன். நம்பிக்கை ஒண்ணுமே நான் கேக்குறது 69 வயசு 60 வயசு இதோ சொல்றேன். ஆயுசு இருக்குன்னா ஓடுறீங்க இல்லையா? ஆயுசு இருக்குன்றதால ஓடுறீங்க இல்லையா? இல்ல அப்படின்னா உட்கார்ந்துரும். நமக்கு தான் ஆயுசு இல்லையே, சரி ஒரு குத்துட்டோம் அப்படின்னு. நான் சொல்றது மெடிசன்ல போய்க்கலாம். இவருடைய ஜோசியத்தை இவர் நம்புவதாக இருந்தால் நான் கத்தில குத்துறோட ஒரு சாவ கூடாது. சாவ மாட்டேன் குத்து அப்படின்னு உட்காரு. ஏன் ஓடுறேன்னு கேக்குறேன். Each and everything you have to prove in the scientific, because this is a scientific world. இப்போ நீங்க 150 years பேக் இருக்கிறது காலம் இப்ப இல்ல. இப்ப இருக்கிற காலத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. எதுக்கு நீங்க எல்லா ஒரு நோய்க்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட எதுக்கு பாக்குறீங்க? அப்போ அப்படியே வீட்டுல உட்காந்துட்டு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு ஒரு ஜோசியம் பார்த்துட்டு மருந்து எடுத்து சாப்பிட வேண்டியதானே? அக்னிருத்ரன் சார், நீங்க எல்லாருடைய பேச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. அதான் சொன்னேன், சரி தவறு, நம்பிக்கை, மூட நம்பிக்கை, இது எல்லாமே கலந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். கடவுள் ஒண்ணுதான், எல்லாருக்கும் அந்த பயம். அவரும் கடவுள் நம்பிக்கையோட ஒரு நீங்க இருக்கா இல்லையான்னு தெரியல, நீங்க கடவுள் நம்பிக்கை. அத்தனை பேர் ஜோதிடம் மேல நம்பிக்கை இல்லைனாலும் கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கடவுள் இருக்காருன்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இவ்வளவு கான்ஃபிளிக்ட்ஸ், ஒரு குழப்பற அளவுக்கு ஏன் இவ்வளவு பேச்சு? இது கடவுள் இருக்கு இல்லங்கிறதுல ஆரம்பிச்சு அதோட ரிலேட்டிவ் தான் இதெல்லாம். ஜாதகங்கள், பரிகாரங்கள், பூஜைகள், ஹோமம், இதெல்லாம் அதோட பரிகாரங்கள் தான். இதோடைய ஹெட்டே இறைவன் தான் ஃபர்ஸ்ட். யார் வேணாலும் ஜோதிடத்தை 30 நாளைக்கு ஹிந்தி கத்துக்கலாம், இங்கிலீஷ் கத்துக்கலான்ற மாதிரி 30 நாளைக்கு ஜோதிடத்தை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு வர்றவங்க செய்யற வேலைய தவறுகள் தான் நல்லா செய்யக்கூடியவர்களுடைய பேரு கெட்டு போகுது. இப்போ கடைசி நான் கேக்குறேன், இப்போ இதுல நிறைய பேர் அந்த காலம் ஒரு ஜோதிடம் சொல்லும் போது அது மக்கள் நல்லதுக்காக செய்யக்கூடிய ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானம். ஜோதிடம் வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் a சயின்ஸ். சயின்ஸ் தான். ஆனா அந்த சயின்ஸ் பேர்ல இன்னைக்கு ஒரு எபிசோடு பண்ணும்போது, நம்ம அச்சம் தவி நிகழ்ச்சியில ஒரு எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஒரு எபிசோடு பண்ணோம். அதே மாதிரி எத்தனை போலி டாக்டர்ஸ் நம்ம குவாக்ஸ் நம்ம சொல்றோம் அங்க. அதே மாதிரி எத்தனைய பேர் ஒரு ஜோதிடங்கிறது பேர்ல வெறும் வியாபாரம் பண்றதுக்கு தான் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. நம்பிக்கை அது உள்ள இருந்து வரணும். அதுக்காக ஜோதிடம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, ஜோதிடம் இருக்குன்னு நீங்களும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில ஒரு கேள்விக்கு யாருக்கும் பதில் வரல. ஜோதிடம் நம்மளுடைய நம்பிக்கை தான். ஒரு ஃபியூச்சர் நம்மளால சொல்ல முடிஞ்சா அவங்களுடைய ஃபியூச்சர் அவங்க சொல்லலாம். எனக்கு இந்த ஜோதிடம், கடவுள் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர் யார் என்கிட்ட கேட்டாக்கா சுவாமி விவேகானந்தா தான் சொல்வேன். 150 வருடங்களுக்கு பின்னே அப்புறம் நம்ம நாடு எப்படி இருக்கும், இங்க இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னா 150 வருடங்களுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சவர். சோ நம்பிக்கை இந்த வாழ்க்கையை மறுபடியும் சொல்வேன், உங்களுடைய நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அச்சம் தவிர